ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீனை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு பெரிய கிளாஸ் தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சுறா மீனை விட்டுருக்குறாங்க. அதில் பாதியாக கிளாஸை வச்சு டிவைட் பண்ணிவிட்டு இந்த பாதியில் பார்த்தீங்கன்னா குட்டி மீன்கள்லாம் போட்டு வச்சுட்டாங்க. இந்த சுறா மீனுக்கு பயங்கர பசி, வேகமாக போய் அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா அடித்து மோதி அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுது. திரும்பவும் என்ன பண்ணுது, வேகமாக பேக் போயிட்டு திரும்ப வேகமாக வந்து மோதுது. எப்படியாவது அந்த குஞ்சு மீன்லாம் அந்த பக்கம் இருக்கிறத சாப்பிட்டணும், அதுக்கு கிளாஸ் இருக்கிறது தெரியல. திரும்ப திரும்ப இந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதோட முகம் தலையெல்லாம் அடிப்பட்டு சேதமாயிடுது. ஒரு ஸ்டேஜில் மனசு உடஞ்சி சோர்வடைஞ்சிருது. நம்மளால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது சோர்ந்து போனதுக்கப்புறம் அந்த மிடில் இருக்க கிளாஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதுக்கப்புறம் இந்த குட்டி மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த பக்கம் சுறா மீன் பக்கத்துலலாம் சுற்றி ரொம்ப ஃப்ரீடமோட சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் கூட இல்லை, அந்த சுறா மீன் அதெல்லாம் சாப்பிடவே இல்லை. ஏன்னா அது மனசு ஃபுல்லாக முடிவாயிடுச்சு. நடுப்புற ஒரு கிளாஸ் இருக்குது, இவங்களை போய் நம்ம சாப்பிட முடியாது, இதில் போய் இடித்தோம்னா நமக்கு தான் மறுபடியும் இன்ஜுரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அப்படியே இருந்து பசியாலேயே வாடி இறந்து போயிடுது. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையும் அப்படி தான். ஒரு சிலர் 2 தோல்வியை பார்த்துட்டாலே போதுங்க, நம்ம எல்லாருமே என்ன முடிவு பண்ணிடுறோம், இனிமேல் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் எந்த முயற்சியுமே பண்ணாமல் அப்படியே இருந்து வாழ்க்கையில் எல்லாம் ஹெல்த்தெல்லாம் விட்டுடுறோம். இன்றைக்கி வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனையில் போனவங்கெல்லாம் தோல்வியை பார்த்ததுனால இன்றைக்கி திரும்ப இறங்க பயப்படுறீங்க. ஆனால் சொல்கிறேங்க, அந்த நடுப்புற இருக்க கிளாஸை அடித்து உடைச்சிட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீனுக்கு செம இறை கிடைச்சிருக்கும், அது வாழ்க்கையே மாறி இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த கிளாஸை உடைச்சிட்டு நீங்கள் மட்டும் அந்த பக்கம் வந்துட்டீங்க, உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹெல்த் காத்துட்டு இருக்குது.